இன்னைக்கு நாம ஒரு ரஷ்யன் ஃபில்மை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபில்மோட நேம் சன் ஆஃப் ரிச். ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணதும் ரஷ்யாலே ஒரு பெரிய பணக்காரரோட பையன் கிரிஷாவை காட்டுவாங்க. கிரிஷானதும் பொண்ணை தேடாதீங்க, இதான் நம்ம ஹீரோவோட நேம். இவன் அவங்க அப்பாவோட பணத்தை எல்லாத்தையும் நைட் கிளப், பார்ட்டி, வீண் செலவு, வீண் பிரச்சனைங்கிற மாதிரி ரொம்ப செலவு பண்றவன். இந்த கிரிஷா எவ்வளவு திமிரானவன்னா மத்தவங்களை இவன் மதிக்க கூட மாட்டான். அதே மாதிரி ஒரு நாள் நைட் பார்ட்டியை கம்ப்ளீட் பண்ணி ரோட்ல காரை அவன் இஷ்டத்துக்கு அப்படி இப்படின்னு டிரைவ் பண்ணிக்கிட்டே போறான். அந்த டைம் பெட்ரோல்ல இருக்கிற டிராபிக் போலீஸ் அவனை ஸ்டாப் பண்றாங்க. இப்படி அவனை அந்த போலீஸ் ஸ்டாப் பண்ணதும் இவன் பணத்தை அவங்க மூஞ்சில தூக்கி போடுறான். பட் அந்த போலீஸ் பணத்துக்காக ஆசைப்படுறவங்க இல்ல, அதுக்கு பதிலா ஹீரோவை கார்ல இருந்து இறங்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் எப்பவும் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ஆள் கிடையாது. அதனால சிரிச்சுக்கிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றான். அதனால உடனே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயில போடுறாங்க. இவன் அவங்க அப்பாவை எப்பவும் இந்த மாதிரியே தான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இப்போ இவரு இதே மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால ஒரு போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு ஜெயிலுக்கு வர்றாரு. இப்போ இவர் இங்க வந்ததும் ஒரு போலீஸ் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க பையன் போலீஸ் ஸ்டேஷன் வர்றது காமன் தான் சார், ஆனா இவனை நீங்க இப்படியே விட்டா அவனும் நாசமா போய் உங்களோட பணத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணி உங்களையும் ரோட்ல நிக்க வச்சிருவான்னு சொல்றாரு. இப்ப இந்த போலீஸ் இப்படி எல்லாம் பேசுறதை கேட்ட ஹீரோவோட அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால அவனையும் பயங்கரமா திட்டுறாரு. அப்புறம் அவனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் இப்படியே தான் இருப்பேன், எப்போ நான் இப்படிதான் அப்படின்னு பணத்திமிரில பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இவன் இப்படி இருக்கிறத பார்த்த ஹீரோவோட அப்பாவுக்கு இவனை நினைச்சு பயங்கரமா பயம் வருது. தென் ஹீரோவோட அப்பா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போறாரு. இவங்களுக்கு மேரேஜ் ஆகல, பட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து டைரக்டா கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. இப்படியே போனா அவனோட லைஃபே நாசமா போயிடும்னு பயமா இருக்குதுன்னு அவங்க கிட்ட ஃபீல் பண்றாரு. அதுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க கூட்டிட்டு வந்த ஆள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டு அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவுக்கு தைரியம் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட சைடுக்கு ஃபில்ம் போகுது. இப்ப இவன் ஒரு பார் கிட்ட காரை பார்க் பண்ணிட்டு அங்க உள்ள போறான். அப்படி அவன் அங்க இருந்து உள்ள போக முன்னாடி அவனோட காரை டிராபிக் போலீஸ் அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த காருக்கு பின்னாடியே போறான். இந்த கேப்லயே ஹீரோவை யாரோ சுடுறாங்க. அச்சச்சோ, அதுக்குள்ள ஹீரோ காலியான்னு நினைக்கிறீங்க இல்ல? அப்படின்னா அவனை சுட்டது மயக்கம் வர்ற ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு. அதனால நம்மால் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டான். கட் பண்ணி நம்ம ஹீரோ ஞாபகம் வந்து கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பண்ணையில இருக்கிறான். இப்ப இவன் நான் எப்படி இங்க, இது என்ன இடம், என்னோட கார் அங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்ப இங்க சடனா ஒருத்தர் வந்து உன்னை எத்தனை வாட்டி கூப்பிடுறதுன்னு சொல்லி ஹீரோவை அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றாரு. இப்ப ஹீரோக்கும் நம்மள மாதிரியே இங்க நடக்கிறது எதுவுமே புரியல. அதே டைம் இங்க ஒருத்தர் குதிரையில வந்து என்னடா இவன் வேலை செய்யலையா, பெண்ட நிமித்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னது வேற யாரும் இல்ல, இந்த ஊர் பிரசிடென்டோட பையன். பேசிக்கா இந்த ஊர்ல ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு. அவர் சொல்றபடிதான் எல்லா விஷயத்தையும் மக்கள் பண்ணணும். இப்ப நம்ம ஹீரோவை பிரசிடென்டோட பையன் அடிக்க சொன்னதும் அவங்களும் அடிக்கிறாங்க. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து இவனை கூட்டிட்டு போறான். அவன் இவங்கிட்ட ஏன்டா உனக்கு என்னாச்சு, அவங்க சொல்லாமையே உன்னோட வேலையை உனக்கு பார்க்க தெரியாதான்னு சொன்னதும் ஹீரோ நான் யாரு தெரியுமா, என் அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இவன் பேசுறது எதுவுமே சரியா புரியல. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்புறேன்னு சொல்லி அந்த வில்லேஜ்ல இருந்து வெளியே வந்து கிளம்புறான். அவன் அப்படி அங்க இருந்து வெளியே வந்து பாக்குறப்போ இங்க இதே மாதிரி நிறைய வில்லேஜ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா இது ஒரு 19th செஞ்சுரியில இருக்கிற வில்லேஜ் மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோ பயந்து ஃபாஸ்டா ஒரு குளத்துல போய் குதிக்கிறான். அதே டைம் இந்த வில்லேஜ்ல இருக்கிற ஃப்ரெண்ட் இங்க வந்து இவனை காப்பாத்துறான். அந்த ஃப்ரெண்ட் இவனை காப்பாத்தி எதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு திட்டுறான். அப்படியே திட்டி ஹீரோவை இவன் ஸ்டே பண்ணி இருக்கிற பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான். அங்க இந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இவனுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவன் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு போனையாச்சும் கொடுங்க, நான் வேற யாரையாச்சும் கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு கேக்குறான். இதுக்கு அவங்க போனா அப்படின்னா என்னன்னு இவங்கிட்ட கேக்குறாங்க. இப்படி இவன் பேசிட்டு இருக்கிற டைம் பிரசிடென்டோட ஆட்கள் இங்க வந்து ஹீரோவை பிடிச்சி இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக இவனை இப்படி தூக்கிட்டு போறாங்கன்னா இவனை கொல்றதுக்காக. அங்க ஊரோட சென்டர்ல இவனை ஆல்ரெடி கொல்லதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. பட் ஹீரோ இங்க வந்ததும் இவனுக்கு எதுவுமே புரியாம என்னோட லாயரை கூப்பிடுறேன், அவங்க என் சைடு பேசுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே இருக்கிற டைம் இங்க ஒரு பொண்ணு வர்றாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த ஊர் பிரசிடென்டோட பொண்ணு. இவங்க இங்க வந்து எதுக்காக இவரை கொல்றீங்க, கொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அதே டைம் முன்னாடி குதிரையில வந்த பிரசிடென்டோட பையன் இவனை கண்டிப்பா கொல்லணும், இவன் எந்த வேலையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றான். இப்படி அவன் கொல்லணுங்கிறான், இவங்க கொல்ல வேண்டாங்கிறாங்க. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ இங்க பிரசிடென்ட் வர்றாரு. இப்போ உடனே பிரசிடென்டோட பொண்ணு அவர்கிட்ட போய் அவனை கொல்ல வேண்டாம், அவனோட வேலையை அவனே கவனிக்கட்டும்னதும் பிரசிடென்ட் உடனே யோசிக்கிறாரு. இவருக்கு இவரோட பொண்ணை ரொம்ப பிடிக்கும், அதனால உடனே அவனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இந்த விஷயத்தினால இவன் ஹாப்பியா என்னமோ இவனோட ஃப்ரெண்டு பயங்கர ஹாப்பியா இருக்கிறான். இப்ப இதே டைம் இங்க மேல ஒரு கழுகும் பறக்குது. இப்ப அந்த ஃப்ரெண்டு மேல கழுகும் பறக்குது, நீயும் உயிர் பழச்சிட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இப்படி அந்த கழுகு அங்க இருந்து பறந்து ஒரு குடோன்குள்ள போகுது. எதுக்காக இப்படி குடோன்குள்ள போகுதுன்னா இது ரியலாவே கழுகு கிடையாது, இது ஒரு ஃப்ளை கேம். இப்ப இது வரைக்கும் பார்த்த எதுவுமே கரெக்டா புரிஞ்சிருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஃபிலிம்குள்ள ஒரு செட்டப். அப்படின்னா ஹீரோவோட அப்பா தான் பையனை எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இப்படி நடக்கிறதுக்கு எல்லாம் டைரக்டர் யாருன்னா ஹீரோவோட அப்பாவோட
ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனா ஹீரோவோட அப்பாவை ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க இல்ல, அவனோட பிளான் தான் இது. இதுக்கு எல்லாத்துக்குமே அவன் தான் டைரக்டர். இப்ப இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாமே செட்டப். இப்ப இங்க இருக்கிற மனுஷங்க கூட ஆக்டர்ஸ் தான் ஹீரோவை தவிர. இப்போ பிலிமோட ஹீரோயினை காட்டுவாங்க. இப்ப ஹீரோயினும் ஆக்டிங்காக தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் யார்கிட்ட ஆக்ட் பண்ண வந்திருக்காங்கன்னா பிரசிடென்டோட பையனுக்கிட்ட அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க. இப்ப முன்னாடி ஒருத்தர் டைரக்டர்னு பார்த்தோம் இல்ல, அவர் டெய்லி இந்த வில்லேஜுக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவர் இப்படி கொடுக்கிற ஸ்கிரிப்ட் எதையுமே ஹீரோயின் வாங்க மாட்டாங்க. ஏன் அவங்க வாங்க மாட்டாங்கன்னா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நான் பண்ணிடுவேன்னு சொல்லி அசால்ட்டா எப்பவும் தெரிவாங்க. ஆனா இந்த சைடு ஹீரோ மட்டும் நான் எப்படி வந்தேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் இப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த சைடு பிரசிடென்டோட பொண்ணு எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ இவங்களை பார்த்து எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் அப்பா ஒரு வயசான கிழவனுக்கு காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குறாருன்னு சொல்றாங்க. இப்ப இதை கேட்டதும் ஹீரோ என்ன சொல்றான்னா, சூப்பர் அதான் கல்யாணம் பண்ணிக்கோ, காசு வருது இல்ல, அந்த கல்யாணத்தையே பண்ணிக்கோ, ஆனா அந்த காசை வச்சு வெளியே என்ஜாய் பண்ணுன்னு சொல்றான். இப்ப இங்க நடக்கிற சீன் எல்லாத்தையுமே ஹீரோவோட அப்பாவும் டைரக்டரும் கேமரா மூலமா பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. தென் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஹீரோ அங்கேயும் எங்கேயும் திரியிற டைம் ஏதாவது நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஃப்ரெண்டு கிட்ட வெளியே போய் ஏதாச்சும் கோழியை பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கும் அவன் ஃப்ரெண்டு ஓகே, ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் அதை பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப இந்த ஃப்ரெண்டு வர முன்னாடியே ஹீரோ ஒரு கோழியை பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா ஒரு தூக்கத்தை போட்டுட்டான். இப்ப இவன் ஒரு கோழியை சாப்பிட்டான் இல்ல, அது எங்க இருந்தோ ஆட்டைய போட்ட கோழி. அதனால அந்த கோழியோட ஓனர் அங்க இங்கன்னு லாஸ்டா இவங்க கிட்ட வந்து யார் என்னோட கோழி ஆட்டைய போட்டதுன்னு கேட்டு எல்லாரையும் இந்த மாதிரி பொசிஷன்ல நிக்க வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்து ஹீரோ எதையுமே சொல்லாம அமைதியா அப்படியே நிக்கிறான். இவன் நான் தான் சொல்லுவான்னு ஹீரோவோட அப்பா இந்த பக்கம் டிவில பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவன் சொல்லல. அதே டைம் இவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறத பார்த்ததும் ஹீரோவோட ஃப்ரெண்டு நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதனால அங்க அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆனாலுமே கூட ஹீரோ வாயே திறக்கல. இப்ப இதெல்லாம் டிவில பார்த்து ஹீரோவோட அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த சைடு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனா இருக்கிறாங்கல்ல, ஆனாக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. ஆனா மேரேஜ் பண்ணிக்கிட்டது வேற யாரையும் இல்ல, இந்த டைரக்டர் தான். இப்ப இது தெரிஞ்ச ஹீரோட அப்பாவுக்கு இந்த விஷயத்துல எதுவுமே புரியல. இதனால இத பத்தி ஆனா கிட்ட கேக்குறாரு, உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமா மேரேஜ் ஆயிடுச்சு. உனக்கு மட்டும் மேரேஜ் ஆகலையான்னு ஆனா ரிட்டன் கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ இதெல்லாம் நினைச்சு எதுக்காக ஃபீல் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்றோம் இல்ல, அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். முன்னாடி நாம ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமே அதை பத்தி பேச வேண்டாம்னதும் ஹீரோட அப்பாவும் சரி ஓகேன்னு சொல்லி நார்மலா இருக்கிறாரு. இப்ப இந்த சைடு வில்லேஜ்ல ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட, டேய் நீ எதுக்காக அந்த கோழி ஆட்டைய போட்டேன்னு ஒத்துக்கிட்ட, நீ ஒத்துக்கிட்டனால உன்னை நார்மலாவா விட்டானுங்க, எப்படி உன்னை அடிச்சிருக்கானுங்க பாரு அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த ஃப்ரெண்டு இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம நார்மலா இருக்கிறான். ஏன்னா இது ஜஸ்ட் ஆக்டிங் தானே, அதனால நார்மலா இருக்கிறான். இப்ப இந்த சைடு லிசா குதிரையில வர்றாங்க. அப்படி வர்ற டைம் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ல வர்றாங்க. இப்படி இவங்க இங்க வர்றத பார்த்ததும் ஹீரோ என்ன உன்னோட இன்னர்வேர் கொஞ்சம் மாடலா இருக்குன்னதும் லிசா இதை டக்குன்னு கவனிச்சு இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, சே அப்படி எல்லாம் இருக்காது, நாம இருக்கிறது 19th சென்ச்சுரியில இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு உடனே ஹீரோ இல்ல நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி குதிரையில இருந்து லிசாவை தள்ளி விட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்க ட்ரை பண்றான். இப்ப இவன் இப்படி பண்றதெல்லாம் பார்த்து லிசா ரொம்ப ஹர்ட் ஆகி அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க போன பிறகுதான் ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஷேமா ஃபீல் ஆகுது. நாம பண்ணது தப்பு, நாம லிசாவை அவமானப்படுத்திட்டோம்னு ஃபீல் பண்றான். இப்ப இதெல்லாம் கேமரால பார்த்துட்டு இருக்கிறவங்க இவன் எப்பவுமே திருந்த மாட்டான்னு நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோ லிசாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவளை மீட் பண்ண கிளம்புறான். தென் லிசாவோட வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் லிசாவை மீட் பண்ணி சாரிங்க நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன்னதும் லிசா சொல்றாங்க, எங்க ஊர் வழக்கப்படி இப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணை பண்ணா கண்டிப்பா அவளை அவன் தான் மேரேஜ் பண்ணணும், ஏன்னா அந்த பொண்ணை வேற யாருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதை கேட்ட ஹீரோக்கு புதுசாவும் ஷாக்காவும் இருக்குது. இப்படியே சொல்லி முடிஞ்சதும் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இங்க இருந்து ஹீரோயின் கிளம்புனதும் ஏதோ ஃபீல் பண்ணி ஹீரோ கஷ்டப்படுறான். இப்ப இதெல்லாம் பார்த்த டைரக்டருக்கு என்ன புரியுதுன்னா ஹீரோக்கு லிசா மேல லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாரு. இப்ப அதே டைரக்டர் அதே டிராமால ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாரு. இப்ப எல்லாரும் இந்த பார்ட்டியில இருக்கிறாங்க. ஆனா பிரசிடென்டோட பொண்ணை எங்கேயுமே காணல. இப்ப இப்படி அவங்க காணாம போனது நம்ம ஹீரோக்கும் தெரியுது. இப்ப ஹீரோக்கு உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, முன்னாடி ஒரு டைம் பிரசிடென்டோட பொண்ணை ஹீரோ மீட் பண்ண டைம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வயசானவருக்கு என்ன காசுக்காக கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னு. இப்ப இதே ப்ராப்ளத்தினாலதான் அவங்க எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு ஹீரோ ஃபீல் பண்ணி அவங்கள தேடி குதிரையில கிளம்புறான். இப்ப இந்த சைட் பிரசிடென்டோட பொண்ணு தண்ணியில குதிச்சு சாகறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப எங்கெல்லாமோ தேடி லாஸ்டா எங்கேயோ தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்தி அங்க இருந்து குதிரையில ஏத்திட்டு கிளம்புறான். இப்ப ஹீரோ எதுக்காக சாக ட்ரை பண்றான்னு கேக்குறான். அப்ப அவங்க அவங்களோட மேரேஜ் விஷயத்த சொல்றாங்க. உடனே ஹீரோ இதுக்கு எதுக்காக சாகணும்னு சொல்றான். தென் பிரசிடென்டோட பொண்ணு எனக்கு ஒன்னு பிடிக்கும்னு சொல்லி ஹீரோ கிட்ட வர்றாங்க. ஆனா ஹீரோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த பிளான் எதுக்காகன்னா ஹீரோக்கு லிசாவை எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப பிளான் படியே எல்லாம் நடந்துட்டு
நடந்துருச்சு. ஹீரோயின் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஃபீல் பண்றான்னு டைரக்டருக்கும் இப்ப புரிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் டே டைரக்டர் லிசா கிட்ட போய், என்னம்மா நீ தான் இனிமே மெயின் கேரக்டர், நீ தான் இனிமே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாவும் இருக்கணும்னு சொல்றாரு. எல்லாம் சரி, ஆக்டிங்கோட நிறுத்திக்கோ, பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போய் ஏதாவது ஏடாகுடமா பண்ணி வச்சிடாதன்னு சொல்றாரு. இப்ப இந்த சைடு பிரசிடென்டோட பையன் ஃபுல்லா தண்ணிய போட்டு அந்த ஊரோட போலீஸ் ஹெட் அடிச்சு ஒரு குதிரை வண்டியில ஏத்தி எங்கேயோ ஊருக்கு வெளியே ஃபுல்லா சுத்தி திரும்ப ஊருக்கே கூட்டிட்டு வர்றான். இப்ப இதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அந்த டைம் குதிரை வண்டியோட ஓனர், பிரசிடென்ட் பையன் நீங்களே இப்படி பண்ணா எப்படின்னு கேக்குறாரு. அதே டைம் ஹீரோவும் இவங்க கூட நின்று சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். ஏன்னா இவனும் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தென் இப்போ பிரசிடென்ட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவரோட பையனை கூப்பிட்டு, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அதோட போலீஸை போட்டு அப்படி அடின்னு அடிச்சிருக்கிற, அது மட்டும் இல்லாம நீ அடிச்ச போலீஸ் ஹெட் இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டான்னு சொல்லி இனிமே இந்த ஊரை யாரு பாத்துப்பான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிற டைம் ஹீரோ அங்க நிக்கிறான். அப்ப அவனை பிரசிடென்ட் கூப்பிட்டு, நீ இந்த ஊரோட போலீஸ் ஹெட் ஆயிரு, என் பையன் முன்னாடி இருந்தவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், அதனால அவன் இங்க இருந்து போயிட்டான், நீ இந்த ஊரை பார்த்துக்கிட்டே நீ உன்னோட லைஃபை ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணு, இனிமே நீ இங்க ஒரு அடிமையா எல்லா வேலையும் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் சரின்னு சொல்லி போலீஸ் வேலைக்கு சம்மதிக்கிறான். இப்போ இங்க போலீஸ் ஆனா மட்டும் ஹாப்பின்னு எதுவுமே இல்ல. ஏன்னா இங்க போலீஸ் ஆனாலும் சரி, ஜட்ஜ் ஆனாலும் சரி, இந்த பிரசிடென்டோட பையன் சொல்றதை தான் கேட்டாகணும். இப்போ இதெல்லாம் பார்த்து அவரோட அப்பா பயங்கரமா பயப்படுறாரு. ஏன்னா அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால இப்போ உடனே அந்த ரூம்ல இருந்து வெளியே போறாரு. இப்போ டைரக்டர் அவர்கிட்ட வந்து, நீங்க இதை நினைச்சு எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், உங்க பையன் சீக்கிரமா மாறிடுவான்னு சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் டே திரும்ப பிரசிடென்டோட பையன் ஹீரோவை இவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு ரொம்ப மோசமா ஒரு ஸ்லேவ் மாதிரி நடத்துறான். அதோட இப்ப என்ன சொல்றான்னா, நீ இந்த ஊருக்கு வேணா போலீஸ் ஆகலாம், ஆனா நீ எனக்கு போலீஸ் ஆக முடியாது, நீ அந்த அடிமை வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தாலுமே கூட நீ எனக்கு அடிமையா தான் வாழணும்னு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றான். இப்ப இவன் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்த பிறகுதான் இந்த ஹீரோட மைண்ட்ல ஓடுது, இவன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எத்தனை போலீஸ் இப்படி பண்ணிருப்பான்னு. அதோட இவன் இப்படி பண்றதுனால இந்த கஷ்டம் எல்லாம் அவரோட அப்பாவுக்கு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு 6 பக்கமா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கிறப்போ அங்க மேல ஒரு ட்ரோன் பறக்குது. அது அப்படி பறக்கிறப்போ பேட்டரி டவுன் ஆகி அது கீழே விழுந்துடுச்சு. இப்போ இவன் அதை ஒரு பறவைன்னு நினைச்சு ஹீரோயினை வா பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். பட் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும் இல்ல, அதனால ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம், அது ரொம்ப டேஞ்சர் ஆனதுன்னு சொல்றாங்க. அது ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு கூப்பிடுறான். இவன் அப்படியே பார்க்க போற டைம் அந்த ட்ரோன் ஆபரேட்டர் அது எப்படியோ பறக்க வச்சுட்டாரு. தென் இப்போ இது இப்படி பறந்ததை பார்த்து ஹீரோ ஓகேன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்போ இந்த சைட் பிரசிடென்டோட பையனும் பொண்ணும் இருக்கிறாங்க இல்ல, அவங்க அவங்களோட ரியல் லைஃப்ல பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆமாம். இப்போ ஆன் கேமரால டைரக்டர் சொன்னதுனால சிஸ்டர் அண்ட் பிரதர் மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இப்போ இதே டைம் பிரசிடென்டோட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஹீரோயினை ஆக்ட் பண்ண தான் கூட்டிட்டு வந்தாங்க, ஆனா கொஞ்ச நாள்லயே லிசாவை ஹீரோயினா வச்சுட்டாங்க, அதுக்கு பிறகு எனக்கு இந்த மாதிரி சைடு ரோல தந்தது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரசிடென்டோட பையன் என்ன சொல்றான்னா, இப்போ இந்த டிராமால ஹீரோ ஹீரோயின் எல்லாம் எதுக்கு, நமக்கு நம்ம பேமெண்ட் கரெக்டா வருதுல அது போதும், அதுக்கு மேல நாம எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா என்ஜாய் பண்றாங்க. இப்போ இவங்க இருக்கிற பிளேஸ்க்கு பக்கமா ஹீரோவும் ஹீரோயின் வர்றாங்க. இப்போ இவங்க இப்படி வர்ற டைம் பக்கத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது, என்ன சவுண்டுன்னு பார்த்தா பிரசிடென்டோட பையனும் பொண்ணும் இன்டிமேட் ஆகுறாங்க. இப்போ இதை பார்த்ததும் ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிட்டான். இப்போ இது எல்லாத்தையுமே அங்க கேமரா வழியாவும் பார்த்துட்டு இருக்காங்க இல்ல, அவங்க இவங்களை கூப்பிட்டு, நாங்க பிரசிடென்டோட பையனா பொண்ணா மட்டும்தான் அவங்களை ஆக்ட் பண்ண கூப்பிட்டு இருக்கிறோம், உங்களோட ரியல் லைஃப்ல நீங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீங்க அந்த டிராமால அப்படி இருந்தா அது நாசமா போயிடும்னு சொல்லி அவங்களோட பேமெண்ட்டை செட்டில் பண்ணி அவங்கள டிராமால இருந்து வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ ஹீரோயினோட பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்றான். கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி ஃபீல் பண்ணி பேசுறான். அதோட நான் என் அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், அவர் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்றான். இவன் இப்படி எல்லாம் ரொம்ப நல்லவனா பேசுறத பார்த்த ஹீரோயின் வெறும் ஆக்ட் மட்டும் பண்ணாம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா போய் அவனை ரியலாவே லவ் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோவோட அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பி, ஏன்னா ரியலாவே அவனோட அப்பாவை அவன் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறான்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த பிரசிடென்டோட பொண்ணு இருக்கிறாங்கல்ல, அதான் டிராமால இருந்து அவங்கள வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க இல்ல, அவங்க வெளியே வந்து மீடியாவுக்கு எல்லாத்தையும் இதை பத்தி சொல்றாங்க. எப்படின்னா இந்த ஊருக்கு வெளியே வில்லேஜ் மாதிரி தூரமா ஒரு செட்டப் பண்ணி அதுல எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அது இதுன்னு சொல்லி மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. இப்போ மீடியாவை இதை கவர் பண்ணி பிராட்காஸ்ட் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா, இதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம், இது மீடியா வரைக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு டைரக்டர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு டைரக்டர், நீங்க இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்க பையனை ஃபுல்லா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. தென் அவரோட டீமை கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஐடியாவை பண்ணுங்கன்னு சொல்லி ஐடியா மூலமா ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் என்னன்னா, இவங்களுக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ் மாதிரி ஒன்று செட் பண்ணி அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவோட வில்லேஜுக்குள்ள வந்து இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக சொல்றாங்க. தென் இந்த நியூஸை ஹீரோக்கும் தெரியப்படுத்துறாங்க. இது அவனுக்கு தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக் ஆகி, சரி இனிமே இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி கிளம்பி போற டைம் அந்த பக்கத்து வில்லேஜ்காரங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணை தூக்கிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா அங்க வர்றாரு. அவர் அங்க வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போறவனோட தலையை வெட்டுறாரு. இப்போ இவர் இப்படி பண்ணதை பார்த்து அங்க எல்லாரும் பயங்கர ஷாக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் பயங்கரமா பயந்துட்டான்.
இருக்கான். தென் அதே வில்லேஜ்ல இருக்கிறவங்க அடுத்த ஹீரோயினை தூக்கிட்டு போக ட்ரை பண்றாங்க. இப்போ இப்படி ஹீரோயினுக்கு ஏதாவதுன்னா முன்னாடி யார் வருவான்னா ஹீரோ தான். ஆனா இந்த ஹீரோ அவங்கள காப்பாத்தாம அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அவரோட அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. தான் பையன் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் நினைச்சு ஹீரோயினும் ரொம்ப டல் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ எப்படியாவது இங்க இருந்து கிளம்பி போனா போதும்னு கிளம்புனா இல்ல, அவன் அப்படியே அங்க இருந்து போய் திரும்ப ஒரு குதிரையும் ஒரு ராடையும் எடுத்துட்டு வந்து ஃபாஸ்டா எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை குதிரையில ஏத்தி அங்க இருந்து காப்பாத்துறான். இப்போ இவன் இப்படி பண்ணதை பார்த்ததும் இவனோட அப்பா டைரக்டர் அந்த டிராமால இருக்கிற மக்கள் எல்லாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா நம்ம ஆளு ஹீரோயினை காப்பாத்தணும், தன்னை மட்டும் யோசிச்சு செல்ஃபிஷா நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிளான். தென் இப்போ ஹீரோயின் கூட குதிரையில போயிட்டே இருக்கிறான். இப்படியே போய் போய் லாஸ்டா ஒரு சிட்டியோட ரோட பாக்குறான். இப்போ இதெல்லாம் இவன் சடனா பார்த்ததும் எதுவுமே புரியாம ஷாக் ஆகி நிக்கிறான். அதே டைம் ஹீரோட அப்பா அங்க தூரமா வந்து ஒரு மயக்க மருந்து இன்ஜெக்ஷனை ஒரு கண்ணை வச்சு இவன் மேல ஷூட் பண்றாரு. இதனால அவன் உடனே மயங்கி விழுந்துட்டான். தென் நெக்ஸ்ட் சீன் ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறப்போ ஹீரோ அவனோட வீட்டுல இருக்கிறான். அப்போ அவன் நான் எங்க இருக்கிறேன், எனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல நீ கோமாவுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இப்பதான் கண்ணை திறந்து பாக்குறேன்னு சொன்னதும் ஹீரோ அது எல்லாத்தையுமே நம்பிட்டான். பட் இவன் இப்படி நம்பினாலுமே கூட ஹீரோயினை பத்தி ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தென் இதுக்கு பிறகும் பப்பு கிளப்னு போறான். ஆனாலுமே கூட இவன் முன்னாடி மாதிரி இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்கிறான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. சடனா ஒரு நாள் பிரசிடென்டோட பொண்ணு கேரக்டர்ல ஆக்ட் பண்ண பொண்ணை ஒரு பப்ல பாக்குறான். உடனே அவங்க கிட்ட போய் நீ யாரு, நீங்க எப்படி இங்கன்னு கேட்டுட்டு இருக்கிற டைம் இவங்களோட பாய் ஃப்ரெண்டா தான் பிரசிடென்டோட பையனை ஆக்ட் பண்ண பையனும் இங்க இருக்கிறான். இப்ப நீயும் இங்க இருக்கிறியான்னு இவனை பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்ப இந்த பிரசிடென்டோட பையனை ஆக்ட் பண்ணவன் இங்கேயும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றான். இப்போ ஹீரோ இவங்க கிட்ட லிசாவை பத்தி கேக்குறான். தென் இவங்க உடனே லிசா கிட்டயும் கூட்டிட்டு போறாங்க. லிசாவுக்கு ஹார்ஸ் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால குதிரைங்களை அவங்க வளர்க்குறாங்க. இப்போ இவன் இங்க சடனா நிக்கிறத பார்த்ததும் லிசா இவன் கிட்ட வந்து ஹக் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் கேட்ட ஹீரோ தன்னை தானே வெறுக்கிறான். நான் என்னோட அப்பாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தா எனக்காக இவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு, அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு, ஆனா அவரை நான் அப்படியெல்லாம் நினைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவோட லிவிங் டுகெதர்ல இருந்த ஆனா அபிஷியலா அவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க மேரேஜ் நடந்த பிளேஸ்க்கே ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்து சாரி டேடின்னு அவரை ஹக் பண்ணி ஃபீல் பண்றான். தென் இதுக்கு பிறகு எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறப்போ நம்ம ஹீரோ பிரசிடென்டோட பையன் மாதிரி ஒருத்தன் ஆக்ட் பண்ணா இல்ல, அவனை கூட்டிட்டு போய் அவன் இவனை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினானோ இப்போ இவன் அவனை கஷ்டப்படுத்துறான். இதே சீன்லயே ஃபில்மும் எண்ட் ஆகுது. இப்போ ஃபில்மோட மெயின் பிளாட் என்னன்னா, பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களை ஸ்டார்டிங்ல கவனமா வளர்க்கணும், இல்லைன்னா லைஃப்ல இப்படிதான் நிறைய ப்ராப்ளம் வரும். எப்படியோ ஃபில்முங்கிறதுனால ப்ராப்ளத்தை இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரியல் லைஃப்னா கண்டிப்பா இவ்வளவு ஈஸியா இருக்காது. ஓகே, இதான் ஃபில்ம், இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.